Hi guys, welcome back to our channel. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக நான் எப்படி என்னோடய செல்ஃபோன் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறேன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மர் டைமில் ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கிறது முக்கியம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஜா சீட் வந்து நான் குடிக்கிற ஜக்கில் வந்து போட்டுட்டு வந்து ஊற வச்சுருவேன். ஒரு 1/2 to 45 minutes வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடுவேன். இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் குடிப்பேன். அதாவது ஒரு ஜக் மட்டும் குடிக்க மாட்டேன். அதில் எப்போல்லாம் தண்ணி வந்து கம்மியாகுதோ திரும்பி நான் ரீஃபில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நான் டெய்லி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் எடுத்துப்பேன். மிச்சம் சப்ஜா சீடு வந்து அடியில் ஒரு வேளை இருந்துச்சுனாக்கா நான் கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டே வந்து திரும்பவும் வந்து நான் புதுசாக வந்து ஃபில் பண்ணிப்பேன். இந்த சப்ஜா வாட்டர் வந்து கண்டிப்பாக நான் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டேன். நான் வந்து சம்மர் டேஸில் வந்து ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்பவே உங்களை வந்து கூலாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் இல்லை, நார்மலாக இருக்க பர்சனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 10 to 11 o'clock 11 to 12 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஏன்னாக்கா பிரெஸ்ட் ஃபீடிங் முன்னாடியே நமக்கு நார்மலாக வந்து ரொம்ப தண்ணி தான் குடிக்கும். அப்போ வந்து தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஜூஸ் மித்த எல்லாமே வந்து நான் எடுத்துப்பேன். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டேன். அப்போ தான் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்க முடியுங்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 10 to 11 o'clock வந்து நான் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனாக்கா நார்த்தங்காய் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் எடுத்துப்பேன். கண்டிப்பாக வந்து சம்மர் டைமில் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீ ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்வீட்டு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஸ்பைசி தான் பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து போஸ்டர் ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்குது. எதுக்கெடுத்தாலும் ஸ்வீட் அப்படி தான் இருக்குது. அதனால் நான் இதில் வந்து நன்னாரி சர்பத்தும் சேர்த்துட்டு அது கூட வந்து சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் டயாபெட்டிக்காக இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்க வேணாம். எனக்கு வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஸ்வீட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது இந்த டைமில் வந்து இது எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து லன்ச் வந்து எடுத்துப்பேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12:30 to 1:30 நான் எடுத்துருவேன். இதான் வந்து என்னோடய லன்ச் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 2:30 கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சூப் எடுத்திருக்கேன். இது வந்து மட்டன் சூப். ஒருவேளை நான்வெஜ் அன்றைக்கி இல்லைனாக்கா நான் வந்து வெஜ்ஜு சூப் கண்டிப்பாக எடுத்துப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து சாலிடாக இறங்க பிடிக்கல. சம்மர் டைமில் லிக்விடாக தான் பிடிச்சிருக்கு. ஒரு வேளை சூப் வந்து செய்ய முடியல, வெஜ்ஜு சூப்பும் செய்ய முடியலன்னா அன்றைக்கி வந்து மோர் எடுத்துப்பேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மோர் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா குடிப்பேன். மோர் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் 3:30 கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வந்து குளுக்கோஸ் வாட்டர் எடுத்துப்பேன். குளுக்கோஸ் வந்து நான் இப்போதைக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 glass இல்லைனா 1.5 glass வந்து நான் வந்து 3:30 கிட்ட எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 4:30 or அரௌண்ட் 5 கிட்ட வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன். வாட்டர் மெலன்னா இருக்கும். அப்படி இல்லைனா நுங்கு வந்து எடுத்துப்பேன். சம்மர் டைமில் என்ன வாட்டரி ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் என்னோடய பாடியை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுப்பேன். ஒரு 6:30க்கு மேலே வந்து நான் எதுவுமே வந்து கூலிங்காக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு நான் பயத்தில் இருப்பேன். ஆனால் சப்ஜா வாட்டர் மட்டும் கண்டினியூ வந்து பண்ணுவேன். நைட்டு தூங்குறப்பையும் சரி, தூங்கினதுக்கு அப்புறமும் சரி, எப்போல்லாம் தண்ணி தேவை அடிக்குதோ அப்போ வந்து சப்ஜா வாட்டர் தான் நான் வந்து எடுத்துப்பேன். இதேமாதிரி தான் என்னோடய செல்ஃபை வந்து நான் ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுப்பேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ மாம்ஸ்க்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.